குருவருளில்லே திருவருளில்லே இயம்புவது ஆதாரம் இறைவனை நீயே, இதுவொன்று வழிகாட்டும் குருவே நீயே, நயம்பட வளம்படும் நாதனே நீயே. நாம் வணங்கும் ஸ்ரீரங்க ரெங்கநாத பெருமாள் அவர்களுக்கு சமர்ப்பணம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில்ங்க, நான் வந்து திருமண தகவல் மையம் துவாக்குள்ள வச்சுருக்கேன். என் பேர் மரகதமணி. திருமண தகவல் மையம்னு வச்சுட்டாவே இன்னைக்கு உள்ள காலகட்டத்துங்கள் திருமணம் செய்வது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, இடர்பாடுகளும் இருக்குது. என்ன காரணம்? திருமணம் செய்வது எப்படி? இங்கே எழுதுங்களா? சரி, ஓகே, போட்டுறேன், மறந்துடுறேன் நான். ஓகே, இன்னைக்கு உள்ள காலகட்டத்திலங்க திருமணம் என்பது பெண்கள் வீட்டை காட்டிலையும் ஆண்கள் வீட்டில் தான் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைய உள்ள காலகட்டத்தில் நிறைய பொண்ணுங்கள் படிச்சிருக்காங்க, பசங்களும் படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பெண்கள் வந்து டிகிரியை தான் பெருசாக விரும்பிட்டு இருக்காங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, திருமணங்கிறது நம்ம வந்து 7ஆம் பாவத்தை எல்லாருமே எடுத்துக்குவோம். அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம திருமணம் செய்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிறப்பு கம்மி. இன்னொரு சில பேர் நல்லா பழைய புக்குகள் வாங்கி வச்சுருக்காங்க, இந்த செல்லில் ஒரு ஆப் வச்சுருக்காங்க. திருமணம் பண்ணும்போது இந்த நட்சத்திரம் பொருத்தத்தை மட்டும் பார்க்குறாங்க. அப்புறமா இந்த புக்கில் வந்து நட்சத்திர ஒரு பொருத்தத்தை பார்த்துக்கிறாங்க. அதை மட்டும் பார்க்குறது சிறப்பு இல்லை. என்ன காரணம்னா, அந்த நட்சத்திரம் ராசிங்கிறது வந்து ஒரு 15% தான் நமக்கு வந்து செயல்படும். முழுமையாக செயல்படுறது வந்து அந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்கள். அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம திருமணம் செய்வது. அதாவது வந்து அந்த இன்னைக்கு நிறைய பேர் வந்து திருமணங்கிறது வந்து தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிச்சு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி யாரும் செய்வதில்லை. கிரகம்னா என்னம்மா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. கிரகங்கிறதுனா உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும், எப்படிப்பட்ட கணவர் அமைவார், எப்படிப்பட்ட நமக்கு மனைவி அமையும் அப்படின்னு ஒரு நல்ல ஜோதிடத்தை நம்ம போய் ஃபஸ்ட்டு கலந்து ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது வந்து அதை நல்லா பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லபடியாக வாழ்க்கை துணை அமையுமா, அடுத்தது வந்து கண்டங்கள் எதுவும் இருக்குதா அப்படின்னு மெயினாக பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 7ஆம் பாவத்துக்கு வச்சு மட்டும் பார்க்குறாங்களோ வச்சு 8ஆம் பாவத்தை சரியாக பார்க்கறது இல்லை. 6ஆம் பாவத்துக்கு முன்னால் 7ஆம் பாவத்துக்கு முன்னால் 6ஆம் பாவமும் 7ஆம் பாவத்துக்கு அடுத்த 8ஆம் பாவத்தையும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். இதில் வந்து பார்க்காம நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நட்சத்திரம் பொருத்தம் பார்க்குறாங்க, தகுதி பார்க்குறாங்க, அந்தஸ்தை பார்க்குறாங்க, இன்றைக்கி திருமணத்தை பண்ணுறாங்க. இன்றைக்கி கோர்ட்டுக்குலாம் ரொம்ப போய் கிடக்கிறது காரணம் என்னென்னா இது மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கிரகத்துக்கு தகுந்த மாதிரி செய்யாமல் தகுதி, அந்தஸ்து, இந்த நட்சத்திரம் பொருத்தம் அப்படின்ட்டு போயிடுது. இன்னொன்று ஒரு காரணம், நம்ம ஜோதிடத்தை நம்ம வந்து ஜாதகம் பொருத்தம்னு பார்க்க வரும்போதே நம்ம மெயினாக என்ன சொல்லணும்னா, இந்த பொண்ணுக்கு வந்து எப்படி மணமகன் அமைவான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அடுத்து வந்து இவருக்கு வந்து 2ஆம் தரம் பொண்ணு அமையுமா, இல்லை ஒரு குழந்தையோட அமையுமா, இல்லை வேலைக்கு போகிற பொண்ணு அமையுமா, இல்லை படிச்சுட்டு வீட்டோடு இருக்கிற பொண்ணு அமையுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதை வந்து பார்க்குறதில்ல. நான் வந்து ஒரு 50 பவுன் போடுறேன் என் பொண்ணுக்கு, அதனால் எனக்கு மாப்பிள்ளை வந்து எனக்கு வந்து தரமான மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி பெண்கள்லாம் ஒரு 30 வயசு 35 வயசு அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அப்படி நம்ம போகும்போது சில பேரண்ட்ஸ் எண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க, என் பொண்ணை வந்து அதுக்குன்னு பாலுங்கிணத்துல தள்ள முடியாதுமா, அதனால ஒரு நல்ல வரன் பார்க்கணும், நல்ல வரன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் வாழ்க்கை 40 வயசு வரலையும் கூட இங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம், தகுதியை பார்க்குறாங்க. தகுதியை தயவு செய்து பார்க்காதீங்க, கிரகத்தை பாருங்கள். கிரகம் நல்லபடி என்ன மாதிரி சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி திருமணம் பண்ணுறதுக்கு பாருங்கள். அடுத்தபடியாக வந்து திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குமா அப்படின்னு நினச்சி நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 5ஆம் பாவம் கரெக்டாக செயல்படணும்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவம் செயல்படணும், குரு நல்லா இருக்கணும், சூரியன் வலுத்து இருக்கணும், சந்திரன் வலுத்து இருக்கணும், அதே மாதிரி சுக்கிரனும் வலுவாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி குழந்தைகள் பிறக்கிறதுல வந்து இடர்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாவே, ஒன்று லேட் மேரேஜ், அங்கே குரு செயலிழந்து இருக்கும். அடுத்தது வந்து
சூரியன் பார்வை அங்கே கம்மியாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் பண்ணி ஒரு குழந்தை தத்தெடுக்கிறதோ இல்லை டெஸ்ட் டியூப் மூலியமாக எடுக்கும்போது அவங்களுக்கு சில இடர்பாடுகள் கிடைக்கிறது. ஒருத்தருக்கு ஏன் குழந்தை கொடுக்காம இருக்காருன்னா கடவுளுக்கு தெரியும் எப்படி குழந்தை கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு தான் ஒரு குழந்தை கொடுக்காம இருப்பாங்க. ஆனால் அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வற்புறுத்தி வாங்குறது. இன்னைக்குலாம் பாருங்கள், ஆடி மாதமா சமயபுரம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அதில் நிறைய பெண்கள் வந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வர இருந்து பாத யாத்திரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன, ஒரு கடவுளுக்கு நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை மீறி யாரும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை கொடுத்துருவார். குழந்தை கொடுக்கலன்னா அந்த குழந்தைங்க மூலம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அந்த குழந்தைனால உங்களுக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு நினச்சி அந்த கடவுள் வந்து அந்த குழந்தைய வந்து நிப்பாட்டி வச்சுருப்பார். ஆனால் நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அது தெரியாமல் பாத யாத்திரை போகிறது, மண் சாப்பாடு சாப்பிட்றது, இந்த எப்படின்னா அன்னதானம் போடுறது, தீ மிதிக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் கடவுளை வற்புறுத்தி கேட்காதீங்க. உங்களுக்கு அவர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை கொடுத்துருவாரு. அதையும் நீங்கள் வற்புறுத்தி வாங்கினதுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் நிம்மதி இருக்கான்னு பாருங்கள், ஏதாச்சும் ஒரு இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும். அடுத்தபடியாக வந்து இன்னைக்கு பெண்கள் 2 ஜாதகத்தை கொண்டு வந்து தராங்க. என்னன்னா, பெண்கள் ருதுவான ஜாதகம் ஒன்று, திருமணத்திற்கான ஜாதகம். சில பேர் வந்து என்கிட்ட பிறந்த இது இல்லாமா ருதுவானது மட்டும்தாம்மா இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு. இப்போ இந்த 7 நாளில் நம்ம வந்து பார்க்கணும். ஒவ்வொரு கிழமையிலையும் ஒரு பொண்ணுங்கள் வந்து ருதுவாகிறது வந்து நம்ம கணக்கெடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு திங்கக்கிழமை ஒரு ருதுவானுச்சுன்னா அதுக்கு ஒரு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு. அடுத்த செவ்வாய்க்கிழமை, டைம் போகுதா? இந்த வந்துடுறேன். அது எங்கேயோ எடுத்து வச்சேன், மறந்துட்டேன். சார் அதை கட் பண்ணிடுவார். கட் பண்ணிட மாட்டாரா? கட் பண்ணிடுவார். அதாவது வந்து ஒவ்வொரு கிழமையிலையும் வயசுக்கு வரதை வச்சு பெண்கள் வந்து எடுக்கிறாங்க. திங்கக்கிழமை வயசுக்கு வந்தால், அதாவது ருதுவானது பூப்படைகிறது நம்ம சொல்கிறோம். திங்கக்கிழமை வந்தால் ஒரு பொண்ணு சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைன்னு வரும்போது அதுக்கு வந்து ஒரு மருத்துவ செலவுன்னு ஒன்று இருக்கும். புதன்கிழமைன்னு வரும்போது அறிவு திறமையான குழந்தைகள் இருக்கும். வியாழக்கிழமை என்னன்னா கடவுள் கடாட்சம் அவங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமைன்னு அந்த பொண்ணு ருதுவானுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அத்தனை செல்வங்களும் அந்த பொண்ணு கிடைக்கும். சனிக்கிழமைன்னுங்கிற வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தும். இது மாதிரி ருதுவானதை வச்சு நம்ம அந்த காலத்தில் வந்து பொருத்தங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தபடியாக வந்து 4ஆம் பாகம், ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் திருமணம், இருக்கிறதுக்கு வீடு, அதில் குடும்பம் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை, மனைவி, மக்கள், இது தேவைப்படுகிறது. அப்போ அவங்கள போய் செட்டில் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுகிறதுனா ஒரு வீடு தேவைப்படுகிறது. அப்போ அந்த வீட்டுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா கரெக்டாக 4ஆம் பாவம் சிறப்பாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் சிட்டியெல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. கிராமத்தில் கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் அது இல்லை. சிட்டியில் கட்டுறவங்களுக்கு நிறைய பேர் பாருங்களேன், கிச்சன் இருக்கும், கிச்சனுக்கு பக்கத்தில் பாத்ரூம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி 4ஆம் பாகம் சரியாக இல்லை அப்படின்னா அதை நம்ம வைக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கிச்சன், பாத்ரூமு, அதுக்கப்புறம் பெட்ரூம் வைக்கும்போது அந்த குடும்பத்தில் யாராவது வந்து மருத்துவ செலவோடு அந்த வீட்டில் தங்கிடுறாங்க. கண்டிப்பாக மருத்துவ செலவு வருது. இன்னொன்று சொல்லுவாங்க, செவ்வாய் நேசமாச்சு, உனக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, உனக்கு வந்து யாராச்சும் கட்டி பயன்படுத்தின வீடை நீ விலைக்கு வாங்கினா சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, நீங்களே வீடு கட்டுறீங்க அப்படின்னா பழைய பொருட்களை வாங்கி வச்சு நீங்கள் அந்த வீடு கட்டிட்டு சிறப்பாக வாழலாம். அடுத்தபடியாக இன்னைக்கு உள்ள சமூகம் வந்து கலியுகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, விடிய ஃபங்க்ஷன் நடந்தது. நைட்டு 3 நாளாக நடந்தது. நேற்று நடந்த மிக சிறப்பான சம்பவம். நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முதன்னா ஒரு கோயில் சப்பாரம் வரும். அது எங்கள் வீட்டு வழியாக தான் வரும். அதில் வந்து ஒரு 3 வகையான சப்பாரங்கள் வரும். அப்போ அந்த பெண்கள்லாம் முன்னால் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. 100கணக்கான பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சப்பாரம் போவோம், சப்பாரத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இன்றைக்கி காலங்கள் கலியுகம் மாறி போய் எப்படி பண்ணிட்டு போகிறாங்கன்னா, அவங்க
சந்தோஷத்துக்காக தண்ணி அடிச்சுட்டு ஒரு அலப்பறை பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மட்டும்தான் போகிறாங்களே ஒழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு முழுமையாக கடவுள் பக்தியோட யாரும் போகலை, கடவுளை நெருங்கி நம்ம போகலை. கடவுளை விட்டு விலகி கடவுளுங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டான்ஸு ஆட்டப்பாடுதோ அவங்களுடைய சந்தோஷத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ முத நம்ம அது வைக்கும் போதே அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகணும். ஒரு மனிதன் வளரும் போதே ஒரு ஒழுக்கத்தோடையும் ஒரு பாரம்பரியத்தோடையும் கடவுளை நெருங்கி நம்ம போகும்போது நல்லபடியாக வீடு கட்டலாம், நல்லபடியாக திருமணம் நடக்கும், அடுத்தபடியாக நல்லபடியாக குழந்தை பிறக்கும். அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே பிரச்சனைகள் பின்னால் வராது. ஃபஸ்ட்டு திருமணங்கிறது பேஸ்ட் மட்டும் நம்ம கரெக்டாக போடணும். யாரும் திருமணத்திற்கு சரியான பேஸ்ட் மட்டும் போடுவதில்லை. என்னன்னா சரி அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு தான் ஜாதகத்தை நம்மள்ட்ட கொண்டுட்டு வராங்க. எப்படின்னா எனக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்குங்க, இந்த பையன் பிடிச்சிருக்குங்க, அதனால் நீங்கள் முடிக்கணும், ஒரு தேதி குறித்து கொடுங்க அப்படின்னா கொண்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்படி வர்றது அவ்வளோ நல்லதில்லை. உங்களுக்கு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வரன்களை பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நம்ம நடத்தினோம்னா இன்றைக்கி குடும்பங்கள் சுபிக்ஷமாக இருக்கும். என்ன காரணம்னா இன்றைக்கி எந்த கோர்ட்டை எடுத்து பார்த்தாலும் இந்த டைவர்ஸ் தான் நிறையா வருது. என்கிட்ட நான் மேட்ரிமோனி வச்சுருக்கிறேன், என்கிட்ட டைவர்ஸ் கேஸ் தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. 2ஆம் தரம் பொண்ணு, 2ஆம் தரம் பையன், 1 மாதம் வாழ்ந்தாங்க, 2 மாதம் வாழ்ந்தாங்க, 20 வயசில் கல்யாணம் பண்ணவங்க டைவர்ஸில் போயிடுறாங்க, 30 வயசில் கல்யாணம் பண்ணுறவங்களும் டைவர்ஸில் போயிடுறாங்க, அதே மாதிரி 40 வயசில் இருக்கவங்களும் டைவர்ஸில் போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திருமணம் செஞ்சோன்னா வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். இன்னொன்று ஒரு சின்னதாக சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு 30 ஆண்டுக்கு வந்து அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, சொல்கிறேன்னு தவறாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், கொல்லி வைக்க நமக்கு ஒரு புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. இன்னைக்கு சமூகம் அப்படி இருக்குதுங்களா? அப்படி இல்லை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தான் அம்மா அப்பா கொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பிரபலாஷ்டி யோகத்தில் வருது. இந்த பிரபலாஷ்டி யோகம்னா என்னம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பிரபலாஷ்டி யோகம்னு நம்ம சொல்கிறது வந்து ஒவ்வொரு குழந்தைகள் சில நாளில் சில நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாது. அது எப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தை வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாது, திங்கள் கிழமைன்னு எடுத்தோம்னா சித்திரையில் பிறக்கக்கூடாது, செவ்வாயின்னு எடுத்துட்டோம்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாது, புதன் எடுத்துட்டோம்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாது, வியாழன் எடுத்துக்கிட்டோம்னா கேட்டை நட்சத்திரம், வெள்ளினா போராடம், சனினா ரேவதி. இந்த மாதிரி இந்த பிரபலாஸ்டில் யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் அம்மா அப்பா தான் வந்து கர்ம காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து திருமணம் என்னோட ஆஃபீஸ் வந்தோன்னே ஜாத நோட்டை கொண்டு வந்து டப்புன்னு வைக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஏம்மா 10 ஜோசியர் சொல்லிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போனேன், பரிகாரம் பண்ணினேன், பலனே கிடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை கொண்டு பொத்துன்னு போடுவாங்க. நீங்கள் பரிகாரம் எதுவும் சொல்லாதீங்க, டைரெக்டாக திருமணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி வந்து என்ன காரணம்னா இந்த நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்தில் 6 நட்சத்திரம் கண்டாந்திர நட்சத்திரம்னு ஒன்று வரும். இந்த 6 நட்சத்திரம் கண்டாந்திர நட்சத்திரம்னா அஸ்வினி மக மூலம் 1ஆம் பாதம், அதே மாதிரி ஆயில்யம் கேட்டே ரேவதி 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் உலகத்தில் பரிகாரமே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முன்னோர்கள் செய்த பாவங்களும் சரி, நம்ம செய்த பாவங்களும் சரி, அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த ஜோசியர் சொல்லி இந்த கோயிலுக்கு போனேம்மா, அந்த ஜோசியர் சொல்லி அந்த கோயிலுக்கு போனேம்மா, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்ம ஜாதகத்தில் நம்ம நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு பரிகாரத்தை பண்ணோம்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து இந்த கண்டாந்திர நட்சத்திரம்னா சில பேர் வந்து அங்கே கலத்திரஸ்தானம் நீசன்னு இருக்கும். சிலது நாங்கள் எடுத்து சொல்லுவோம். சில ஜோசியர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி திருமணம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இல்லைங்க எனக்கு அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 5 வருஷம் கழிச்சு அதே ரிவைஸ் பண்ணி டைவர்ஸில் வந்து மறுபடியும் 2ஆம் தரத்துக்கு வந்து என்கிட்டே நிற்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம இப்படி ஒவ்வொரு இதாக நம்ம செஞ்சுக்கிட்டு போகும்போது இன்னொன்று வந்து ஜோதிடர்களுக்கு நான் ஒன்றே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறது என்னென்னா, திருமணம் பண்ண அந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போதே ஒன்று சொல்லிடுங்க, இந்த பொண்ணுக்கு எப்படி மன வாழ்க்கை அமையும். புணர்வு தோஷம்னு ஒன்று இருக்குது. சில பேர் மண்டபம் வரலையும் இன்றைக்கி போயிடுறாங்க, மண்டபத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. இல்லாட்டி ஒரு சின்ன பிரச்சனை அந்த கல்யாணம் நின்று போயிடுது. அதுக்கு என்னென்னா சனி சந்திரன் பார்வை, இல்லாட்டி சனி சந்திரன் சேர்ந்து 2 பேர் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மண்டபம் வரலையும் போயிட்டு பத்திரிகைலாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த திருமணம் நின்று போயிடுது. அதனால் ஜாதகம் பார்க்குறவங்க கரெக்டாக திருமண பொருத்தத்தை அமைச்சு கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
அதே மாதிரி என்னுடைய திருமண தகவல் மையத்தில் வந்து நான் கரெக்டாக திருமணம் பொருத்தமும் பார்த்து, உங்களுக்கு நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து, கிரக பொருத்தங்கள் பார்த்து, வீடு மனை வாகனங்கள் எப்படி செயல்படுறது, எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்து, எப்படி குழந்தை பிறப்புக்கான இது பரிகாரங்கள், நிறைய பரிகாரங்கள் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க எங்கே போனாலும் பரிகாரம் பண்ணால் பலன் என்ன காரணம்? அந்த கண்டாந்திர நட்சத்திரம் அதுதான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை தரமும் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கலாம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஓகேங்களா சார்? ஓகேவா? ஓ, இன்னும் பேசட்டுங்களா? நிறைய பேசலாமே.